சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி அருகே மலைக்கந்தன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், இங்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக லாவணியா, சிவகங்கை அருகிலுள்ள மலைக்கந்தன் கோவில் தைப்பூச திருவிழா முட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் காவடி, பறவை காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள கட்டாணிப்பட்டி கிராமத்தை அடுத்துள்ளது பெரிய கோட்டைப்பட்டி கிராமம். இங்கு மலை மீது அமைந்துள்ளது அருள்மிகு மலைக்கந்தன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவில் ஏராளமான பங்கேற்று தங்கள் நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு மார்கழி மாதம் தேதி முதலே கட்டாணிப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பெரிய கோட்டைப்பட்டி, பொன்குண்டுப்பட்டி, நடுவுப்பட்டி, கீழப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் காப்பு கட்டி தங்களை விரதத்தை துவக்கி தைப்பூசத்தன்று பால் காவடி, பறவை காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மலைக்கந்தன் கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். சாமிக்கு பாலாபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களை செய்து அலங்கரிக்கப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு காட்சி தரும் நிலையில் அதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்து செல்வார். இந்த ஆண்டு 43ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி உள்ளிட்டவைகளை சுமந்து தங்களை நேர்த்தி கடையில் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விழாக்குழு ஏற்பாட்டுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவை முன்னிட்டு நாளை மறுநாள் கிராம மக்கள் சார்பில் மஞ்சு விரட்டு போட்டியும் நடைபெறுகிறது. தற்போது அதனோட கழுகு பார்வை காட்சியை தான் பார்த்து கொண்டுள்ளோம் லாவணியா. விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். தைப்பூச திருநாளில் பழனியிலே தேரோட்டம், முருகன் அருளோ ஒளியேற்றும் வெற்றிவேல்